இப்போ வந்து நம்ம மாஸ்டரோட காட்டுக்கு தான் போகிறோம். அப்படியே பாருங்கள், நீங்கள் இடம் வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள், சுற்றி பாருங்கள், அங்கே பாருங்கள் தென்னை மரம், இங்கே பாருங்கள் குளிர்ச்சியாகவே இருக்கும், ஒரே குளிர்ச்சியாகவே இருக்கும். ஃபுல்லாமே இந்த பக்கம் அந்த ஒசூர் சைடு பொறுத்தளவு வந்து ஃபுல்லாமே காடு, ஃபுல்லாமே மலையும் மேடு மாதிரி தான். கீழே இறங்கும், மேலே ஏறும். பாருங்கள் ஃபுல்லாக கோஸ் பாருங்கள், ஃபுல்லாக அங்கே பாருங்கள் சுற்றி ஃபுல்லாமே கோஸ் தான். பார்த்துட்டே வாங்க அப்படியே. இது வந்து காலி நிலமாக போட்டிருக்காங்க, இன்னும் விவசாயமே இல்லை இங்கே. ஐயா நடந்து போகிறாரு. ஃபுல்லாக தைல மரமாக இருக்குது பாருங்கள் சுற்றி. இது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய லேண்டு. இது பார்த்தீங்கன்னா அடுத்தது நாங்கள் இங்கே தான் ஒரு ஷெட் ஒன்று கட்ட போகிறோம். சரி, இப்போ நாங்கள் டைம் பாஸுக்கு கொய்யா பழம் வந்து பறிக்கலான்னு இருக்கோம். நல்லா பழமாக இருக்குது, லெமன் இருக்குது. வாங்க எப்படி பறிக்கலாம் பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க, அணில் கடிச்சிருக்கு பாருங்க, எப்படி தெரியுதா? இங்க பாருங்க, நாட்டு கொய்யா. சொல்லிட்டாங்க நாட்டு கொய்யா சொல்லிட்டாங்க. மாட்டுக்கு தீவனம் போடுறதுக்காண்டி நம்ம வந்து கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கு. ஆல்ரெடி ஒன்று பறிச்சுட்டேன். லெமன் செடி இதில் பிஞ்சாக தான் இருக்குது. அங்கே ஒரு செடி இருக்குது, அதில் பார்த்தேன் பிஞ்சாக தான் இருக்குது. அதில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் அத்திமரம் இப்போ தான் சின்னமாக தான் வளர்ந்து இருக்குது. அதுக்குள்ளே ஒரு காய் விட்டுச்சு பாருங்கள், காயை பாருங்கள். 4 இலை 5 இலை தான் இருக்குது, அதுக்குள்ளே பாருங்கள் காய் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை இதுனா குழந்தைகளுக்கு வந்து நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இதுனா ஹெல்த்தி, நல்லா இது உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே பாருங்கள் லெமன் செல்ல பாருங்கள், எவ்வளோ லெமன் பழுத்துருக்கு பாருங்கள். நாங்கள் கிட்டத்தில் வந்துப்பாங்க கீழே முட்டை கீழே வரா மொத்தமாக பழமாக இருக்குது. அவனா காய் கொஞ்ச நாள் போனால் இது போனால் பார்த்தா பிடிச்சி காட்டா. சரி எடுத்து பாருங்கள் எத்தனை 1 2 3 5 இருக்கு பாருங்க. ஒரு கிலோவில் அரைச்சி போகிறோம். அதில் வேணுங்க அதில் 2 பறிச்சிக்கிறா, அதில் 2 பறிச்சிக்கலாம். லெமன் போட்டுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இதுதான் மாட்டு தீவனம். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு விட்டாங்க. இதுதான் மாடு. மாட்டு பார்த்தீங்கன்னா மீறி பாருங்கள். எங்கள் மாடு தான் இது.
அதுவும் எங்கள் மாட்டு அதுவும் கட் பண்ணி புரியா சரி. இதான் நம்ம ஓனர் மாடு. நல்லா ஜாலியாக இருக்கும். நல்லா பக்கத்தில் பாருங்கள், எதுவுமே பண்ணாது. நல்லா ஜாலியாக இருக்கும். காலைல ஒரு 2 லிட்டரு, சாயங்காலம் ஒரு 2 லிட்டரு பால் கொடுத்துரும் மாடு. நல்லா தீவனம் பாருங்கள், காட்டிலே பாருங்கள், ஃபுல்லாக மாட்டுக்குனே தீவனம் போட்டிருக்கோம். இது வந்து நான் வச்ச தென்னை மரம் தான். பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, இங்கே சின்னதாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் தான் வளரும். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் தான் ஆகுது. இதில் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். நிறையா சக்கரவள்ளி கிழங்கு செடி, மல்லிப்பூ, சப்போட்டா, வெண்டிக்காய் இருந்தானா இது பார்த்தீங்கன்னா நெத்தி மல்லின்னுவாங்க, குண்டு மல்லின்னுவாங்க. இது முல்லைப்பூ. மாடு மேய்ஞ்சி செடியை வீணாக்கிட்டே இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா இதில் காண்டாமிருகம் வந்து அடிச்சிடும். நான் ஒரு வேளை அதுதான் காண்டாமிருகம் வந்து தான் அடிச்சிருக்கோன்னு பார்த்தேன். இல்லை, மாடு வந்து கடிச்சிருக்கு. இந்த மாதிரி கொத்து வந்து காண்டாமிருகம் வந்து நிறைய அடிச்சதுன்னா அதுக்கு வந்து உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இது 3ம் சேர்த்து போட்டிங்கன்னா அந்த காண்டாமிருகம் வந்து வரவே வராது. இது வந்து விவசாயத்துக்கான ஒரு டிப்ஸு. காமிச்சிருவோம். எனக்கு நல்லா சிட்டி சைடுனா நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். இந்த மாதிரி வில்லேஜ் சைடு வந்தோம்னா இங்கே பாருங்கள், தொட்டாச்சி இங்கே பாருங்கள், தொட்டாவே அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், தொடுறேன் பாருங்கள், இப்படி மடங்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபாரின் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. இது என்னென்னா கேன்சருக்கு ஒரு மருந்துன்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு வந்து வயலில் நம்மளுக்கே தெரியாது நிறைய மருத்துவ குணமான இதுவெல்லாம் நம்ம செடி தாவரங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, நம்ம யாருக்கும் தெரியாத போயிடுச்சு. இங்கே பாருங்கள், அதில் ஒரு பூ ஒன்று வந்துருக்கு பாருங்கள், சின்னதாக.